கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பொழுது அவர்கள் பாடிய பாடல், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், ஆண்டவரை புகழ்ந்து பாடும் பொழுது அவர்கள் இவனமாய் பாடுகிறார்கள். ஒரு கேள்வியோடு கூட. என்ன கேள்வி? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்கள்ல உமக்கு ஒப்பானவர் யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைப்பதாக பார்க்கிறோம். நாமும் கூட பல வேளைகளில சந்தேகத்தோடு வைப்பதுண்டு. ஆனால் இவர்கள் அந்த ஆச்சரியமான கேள்வியை வைக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு காரணம் அவர் செய்த மகத்துவம். உமக்கு ஒப்பானவர் ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கு ஒரு 3 விதமான காரியங்களை அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி முதல்ல எதில் ஒப்புப்படுத்தி பார்க்கிறார்கள்? தேவனுடைய பரிசுத்தத்தில் அவர்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார்கள். அங்க சொல்லும் பொழுது சொல்றாரு, அங்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும். அவருடைய மகத்துவம் என்ன? பரிசுத்தம். அப்ப முதல் காரியமா அவர்கள் ஆண்டவரை பாடும்போது ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்கள். உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்பது போல கேட்டு அதற்கு பதிலையும் சொல்லி அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்போ அவருக்கு எந்த காரியத்திலே ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது? முதல் காரியம், அவரிடத்தில் அவர்கள் ஒப்புமைப்படுத்தும் பொழுது பரிசுத்தத்தை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார்கள். ஆண்டுடைய பரிசுத்தத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவரையும் காணவில்லை. ஒருவரையும் அவருடைய பரிசுத்தத்துக்கு, அந்த பரிசுத்தமான மகத்துவத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லை. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறார், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் அவர் பரிசுத்த. ஆகவே தேவதூதர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது, அவரை துதிக்கும் போது அவர்களை நம்மை பாடுகிறார்கள். அதை விட ஒரு பெரிய இதை சொல்ல முடியாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதிக்கிற அந்த துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் இப்பொழுது சொல்றாரு, அந்த பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர் என்று. அவர்கள் பாடும் பொழுது ஆண்டவரை போற்றி புகழுகிறார்கள், பாடுகிறார்கள். அவருடைய பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம். அவருக்கு ஒப்பான பரிசுத்தத்தை யாரிடத்திலையும் பார்க்க முடியாது. அவரே பரிசுத்தம் உள்ளவர், அவரே பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த தெய்வம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தை யாரிடம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. 2வது அவர் சொல்லும்போது சொல்றாங்க, அவங்க துதிகளில் பயப்படத்தக்கவர். துதிகளில் பயப்படத்தக்க தேவன் அவர். ஆண்டவர் துதிக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. துதிகளிலே பயப்படத்தக்கவர். ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். நடுக்கத்துடனே பயப்படத்தக்கவர். துதிகளில் அவர் பயப்படத்தக்கவர். நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆனால் துதிகளில் பயப்படத்தக்கவர். நாம் துதி என்பது ஆண்டவரை துதிக்கும் போது பயபக்தியோடு துதிக்க வேண்டும். துதிக்கிறோம் என்கிற போக்கிலே எப்படி வேண்டாமானாலும்
நாம் துதிப்பது அல்ல. நாம் துதிப்பது ஏனென்றால் அவர் பயப்படத்தக்க தேவன். அவருக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். அவருக்கு நாம் ஏறெடுக்கிற துதிகள் இல்ல, சாதாரணமே அல்ல, நடுக்கத்துடனே. ஆகவே துதிகளில் பயப்படத்தக்கவரும் அவருக்குத்தான் துதி. மூன்றாவது சொல்றார், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு, அவரை போல அற்புதம் செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆகவேதான் அவர் பெயர் அற்புத. ஆகவே தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி. வானத்திலும் பூமியில் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் செய்த ஏராளமான அற்புதங்கள், இல்லாத ஒன்றை இருக்கிறதை மாற்ற வல்லவர். ஆகவேதான் சொல்ற, உண்மை போல அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது. ஆகவே நீர் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதுல அந்த அற்புதம் செய்தவைகளை ஒப்பிட்டு பார்த்தால் ஒருவரும் இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தாவே தேவர்களில், அங்கே அவர்கள் பாடுகிறார்கள் ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று. ஆகவே அற்புதங்களை செய்கிறவர் இல்லை, அவரை போல ஒருவரும் கிடையாது. அவரே அற்புதங்களை செய்கிற தெய்வம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தெய்வம். பாவமான மனிதனுடைய வாழ்க்கையை, பாவியாகிய மனிதனை பரிசுத்தவனாய் மாற்றுகிற அற்புதம் அவரால் கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பெயர் சொல்லி அழைக்கிற அற்புதம் அவரால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய வாழ்க்கையில அவரை போல ஒருவர் அற்புதங்களை செய்ய முடியாது. அவரை போல அற்புதங்களை நடப்பிக்க வல்லவர்கள் ஒருவரும் இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பரிசுத்தமாக்குகிற தேவனாகவும், நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிற தெய்வமாகவும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தெய்வமாகவும் வெளிப்பட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக.